ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனர்ஜி ஆஃப் த கலெக்டிவ் பார்த்துடலாம். இது ஜென்ரல் எனர்ஜி. எதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருத்தம் இல்லாததை விட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு ஓகே, த கிரியேட்டர். ஸோ இது வந்து உங்களோட இன்னர் காலிங். இது வந்து உங்களுக்கு உங்களை எதெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தது இது வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள், உங்களோட சேலஞ்சஸ், இந்த லைஃப்பில் போகும்போது என்ன சேலஞ்சஸ் நடக்க போகுது, அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது, உங்கள்கிட்ட கையில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு என்ன ரிட்டர்னாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்னர் காலிங் என்ன அப்படின்னா, இங்கே பேஜை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், இந்த கார்டை பார்த்த உடனே த கிரியேட்டர் எனர்ஜி. உங்களுக்குள்ளே இருக்கிற கிரியேட்டரை வெளிக்கொண்டு வாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும், அச்சீவ் பண்ணணும்னு ஒரு தவிப்பு உங்களுக்குள்ளே இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கணும். அது நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். எப்படி வேணாலும் அதுக்கான ஒரு தொடக்கத்தை நீங்கள் ஆரம்பித்தா போதும், அது தன்னால் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்னர் காலிங்கை வந்து கேளுங்க. யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி, யுவர் ஓன் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, குவாண்டம் ஜம்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எதுவும் பண்ணவே மாட்டிங்களோ, உங்கள் கேரக்டர் அவுட் ஆஃப் கேரக்டராக இருக்கோ அதை நீங்கள் செய்யணும். இப்போ வந்து ஃபேண்டா பாட்டிலில் லெவலில் பக்கம் குடிக்கிறது, ஒரு ஃபுல் பாட்டிலில் குடிக்கிறது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதையே செஞ்சு வைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது பண்ண மாட்டிங்களோ, அவுட் ஆஃப் கேரக்டர் இருக்கோ அது நீங்கள் பண்ணிங்கன்னா குவாண்டம் ஜம்பிங் நடந்துடும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன, நீங்கள் தனியாக ரிசர்ச் பண்ணுங்கள், யார் என்ன சொன்னால் நம்பக்கூடாது. எல்லோரும் தனியாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரிகாஷன்ஸாக நீங்கள் வந்து அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களோட இன்னர் காலிங் என்னென்னா, நீங்கள் கிரியேட்டர் வேறாக இருக்கிறது. யூ கேன் கண்ட்ரோல் யுவர் டெஸ்டினி. அது மற்றவங்க கையிலலாம் இல்லை, இட்ஸ் இன் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். அது நீங்கள் அதை ரெஸ்பான்சிபிளாக எடுத்து பார்க்கணும். யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இன் யர் லைஃப். நெக்ஸ்ட், த ஃபாரஸ்ட். ஸோ இந்த கார்டில் என்ன வருது அப்படின்னா, தொலைஞ்சு போகிறதுலேயும் ஒரு அழகு இருக்குது. நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு பாத்து தெரியுது, நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துட்டீங்கன்னா அது வந்து உண்மையே கிடையாது. அதை தாண்டி ஒரு பெரிய கடலே இருக்குது, ஒரு பெரிய காடே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் தொலைகிறது கூட அழகு தான். நீங்கள் அதை தொலைஞ்சிட்டு ஒரு எந்த டைரெக்ஷனும் இல்லாமல் ஒரு மாதிரி தடுமாறுவீங்கள்ல, அப்போ தான் நீங்கள் உண்மையான இதை கண்டுபிடிப்பீங்க, புதையில கண்டுபிடிப்பீங்க. அந்த தொலைதலையும் நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களோட ரியாலிட்டி இப்போ இருக்கிற அந்த இதுதான் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல, ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் அந்த இது, அதை தாண்டி நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கான ஒரு உண்மையான விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் அது நீங்கள் போகாமல் வச்சுருக்கீங்க. இங்கே நிறைய பேருக்கு உங்களோட ஆசைகள் எல்லாமே தெரியும், அது எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ரிஸ்கில் போய் மாற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது, நான் எங்கேயோ போயிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ உங்களை பிடிச்சி வச்சுருந்தது இது தான். தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது, தப்பாக நடந்தால் என்ன பண்ணுறது. உங்கள்கிட்ட கிரியேட்டர் இருக்குது, அந்த கிரியேட்டரை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வந்து விளக்கு ஏற்றுறீங்கன்னா, இப்போ வீட்டில் விளக்கேற்ற சொல்லுவாங்கள்ல, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சும்மா விளக்கு மட்டும் ஏற்றியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, முடிஞ்சு. அப்போது வந்து இட் டசன்ட் ஒர்க் லைக் தேட். ஓகே, சாமி கும்பிட்றீங்க, பட் அந்த விளக்கு ஏற்றும் போது ஏதாவது ஒரு ஆஃபரிங் வைக்கிறீங்க, ஒரு சின்ன ஆல்மண்டோ இல்லை பிஸ்தாவோ இல்லை ஒரு பொங்கலோ ஏதோ ஒன்று வைக்கிறீங்க சாமிக்கு. அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றும் போது அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு ஒரு ஆஃபரிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், எனக்கு இது நல்லா நடக்கணும். நீங்கள் ஏதாவது விஷ் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக வர்ற மாதிரி அவங்கக்கிட்ட வேண்டிட்டு, இன்டென்ஷன் இல்லாட்டி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சும்மா அந்த ஆக்ஷன் மட்டும் நடந்தால் வேலைக்கு ஆகாது. ஓகே, இதை சொல்கிறாங்க. அப்புறம் அது தொலைஞ்சு போகிறதுல தான் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட பொக்கிஷமே கிடைக்கும். நீங்கள் தேடிட்டு இருந்தது எல்லாமே நீங்கள் வந்து தேடாத இடத்துல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோ வித் இன் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த கார்டு உங்களோட சேலஞ்சஸ், உங்களோட இன்னர் ஊண்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வந்து இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அந்த ஆசிரம் இல்லை அந்த ஃபவுண்டேஷன் என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல, ஆனால் நானுமே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கோ இல்லை 5 நாளைக்கோ வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு தேடி வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் ப்ராக்டிஸ் தினமும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க.
ஓகே, ஆல்ரெடி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத புரியும். அதை கான்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு போய்க்கு அப்புறமும் ஃபாலோ பண்ணி அதில் நிறைய பேர் சம்பாரிச்சிட்டும் இருக்காங்க. அதே விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பயனும் இவங்க பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சமநிலை இல்லாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக, டெஸ்பரட்டாக, இப்போவே வேணும் எனக்கு, இப்போவே எனக்கு சொல்யூஷன் கொடு, இப்போவே வேணும் அப்படின்ற ஒரு லேக் ஆஃப் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை ஒரு வருஷம் சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அதை அவங்க கான்சிஸ்டண்ட்டாகவும் பண்ண மாட்டாங்க. கான்சிஸ்டன்ஸே இருக்காதுங்க, இர்ரெகுலராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியாது. ஏன்னா அந்த மனநிலை அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்டிங், டியூனிங் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த டைமில் இருந்திருக்காது. அவங்க தே ஹாவ் டு கோ த்ரூ சர்டன் ஜேர்னி. அவங்களே ஹீல் பண்ணணும், அவங்களுக்கு அதை தோணணும், அதை செய்யணும்னு தோணும். இப்போ நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து நிறைய நான் சொல்லுவேன், ரெமெடிஸ் எல்லாம் சொல்லுவேன். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ரெமெடிஸே நான் சொல்லுவேன். பட் அதை வந்து எனக்கு டைம் இல்லை, எந்திரிச்சோன்னா நான் வந்து கிளம்பி சாப்பிட்றதுக்கே டைம் இருக்காது, நான் ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எனக்கு டயர்டாகும், 10 மணிக்கு மேலே தான் வருவேன். அப்போ வந்து நான் திருப்பி சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு திருப்பி ஓடுற மாதிரி தான் இருக்கும், ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னோடய லைஃபே. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷனுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ஸோ டைம் இல்லை, எஃபர்ட் போட மாட்டேன். இதெல்லாம் சும்மா தேவையில்லாத எக்ஸ்கியூசஸ் தான். என்னால் சொல்ல தான் முடியும், நீங்கள் தான் செய்யணும். அது கூட செய்ய முடியாதுன்னா தென் why are you searching for solution? நீங்கள் அதை அடாப்ட் பண்ணி தான் போகணும், அதை தாண்டி தான் போகணும், அதை நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாலும் சரி, ரிலேஷன்ஷிப் ப்ரோக் ஆனாலும் சரி, நீங்களே உடஞ்சி போனாலும் சரி, நீங்கள் அதை வந்து அப்புறம் எடுத்து தான் அதை உங்களோட எஃபர்ட் போட முடியாது. அந்த கொஞ்சம் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏதாவது ஒரு டைமை நீங்கள் வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு சொல்யூஷனை தேடுறீங்க? அதுதான் எனக்கு சரியான கடுப்பாகும். அதுக்கப்புறம் திருப்பி அவங்களே வந்து கேட்பாங்க, நான் ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க, நான் திருப்பி எனர்ஜி ரீடிங் பார்க்குறேன், இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் எனர்ஜி ரீடிங் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அவங்க 1 வாரம் கழிச்சு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அதே மாதிரி தான் இருக்கீங்க, அப்போ என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் செஞ்சிங்களா, நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சிங்களான்னா இல்லை. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்களா? இல்லை. அப்புறம் எப்படிங்க மாறும்? அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பாஸ்ட்டு ஒரு லெவல் இருக்குங்க. அவங்க ஆக்சுவலி வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து ப்ளே பாய், அவன் வந்து வேறு ஒரு பொண்ணையும் வந்து பிடிச்சிட்டு இருக்கான். இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுகிறது இல்லை, விலகிட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க, அந்த பையனை பற்றியே யோசிச்சுக்கிறது. அந்த பையனுக்கு முன்னாடி ஒரு பையன் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த 2வது பையன் தான் ப்ளே பாய். ஸோ அந்த பையன் பற்றி சொல்கிறது, அந்த பையன்களை பற்றி என்ன யோசிக்கிறான், கல்யாணமான பையன் அந்த பையன் திருப்பி என்னை பற்றி யோசிக்கிறான், என்னோடய நினைப்பு அவங்களுக்கு இருக்கா? அப்புறம் இந்த பையன் என்ன யோசிக்கிறான், இப்போ ப்ளே பாய் இருக்கான்ல அவன் என்ன யோசிக்கிறான், இப்படியே தான் அவங்க திங்கிங் இருக்குது. எனர்ஜி ரீடிங் வந்தாங்கன்னா இதே தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அங்கே மூவ் ஆன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். என்ன ஹீலிங் போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்க அதாவது மூவ் ஆகவே இல்லை. அதை சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க முயற்சி பண்ணுற மாதிரியே தெரியல, அவங்க அங்கேயே இருக்காங்க. அப்புறம் திருப்பி என்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்போ கல்யாணம் நடக்கும், எனக்கு என்னோடய சுச்சுவேஷன்ஸில் எப்போ சரியாகும், இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இர்ரெகுலராகவும் இருக்காங்க. அவங்களோட அந்த இன்னர் சைல்டு ஹீலிங்கும் பயங்கர இர்ரெகுலர். டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றாங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என்னால் சொல்ல தான் முடியும், நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் அந்த பாஸ்ட் விட்டே வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லையே, அப்போ டைம் ஆகும் தானே. எப்போ நடக்கும், எப்போ என்னோடய ஹீலிங் நடக்கும், எப்போ எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும், எப்போ எனக்கு சரியான அலையன்ஸ் வரும், இதையவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே எரிச்சலாக வரும். கொஞ்சம் வெயிட் தான் பண்ணுங்களேங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல முடியாது, ரொம்ப ஹாஷாகவும் பேச முடியாது. ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனநிலையிலேருந்து இருக்காங்க. ரொம்ப டெஸ்பரட்டாகவும், கான்ஃபிடென்ஸ் லேக்காகவும், அப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வேறு அவங்களுக்கு சரியில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மனநிலை அப்படி தான் இருக்கும், ரொம்ப இறுகி போன மனசாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் லூஸ் பண்ணணும். அவங்களுக்கு அதுக்கு டைம் ஆகும். அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களே கொடுக்கணும் அந்த டைமை. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. எல்லாமே வேகமாக நடக்கணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும். அப்புறம் வந்து அவங்க ரிவெஞ்ச் வேறு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் மற்றவங்கள பற்றியே யோசிக்கிறாங்க. அவங்கள பற்றி யோசிக்கிற மாதிரி தெரியல. அவங்கள பற்றி யோசிக்கும் போது எனக்கு என்ன சிஸ்டர் இப்படி அப்படியாக்கும் இப்படியாக்குன்ற மாதிரி எதையாவது சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. அவங்களும் முட்டிட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். பட் அவங்க எதுவுமே செய்யறதுக்கு தயாராக இல்லையே. அவங்க அந்த பர்சனை வந்துட்டு பற்றி யோசிக்காமல் இருந்தால் கூட கொஞ்சம் ஹீலிங் வேகமாக நடக்கும். பட் அவங்க செய்யறதுக்கு தயாராக இல்லை. அவங்க மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகிட்டுருக்கு. எங்களை என்ன சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க,
நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ற கேள்வியும் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். ஓகே, அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம்ல, பட் அவங்க செய்கிறதுக்கு அது தோண மாட்டேங்குதே. அப்புறம் அந்த ஹீலிங் நடக்கணும். ஹீலிங் நடக்கும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட இன்னர் சைல்டோடு நீங்கள் எப்போவுமே கனெக்டடாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு எதுவுமே உங்களால் கடந்து போக முடியும், ஹெல்த்தியாகவும் வாழ முடியும். ஸோ இது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது, இதெல்லாம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இன்னர் சைல்டு ப்ராப்ளம்னால. இது வந்து இன்றைக்கி காலையில் கூட அந்த ட்ராமா நடந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு பாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லாட்டி நேற்றுக்கு நடந்திருக்கலாம். அந்த டைமிங்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். டைமிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ நடந்தாலும் ட்ராமா நடந்துருச்சு இல்லை, அதுதான். ஸோ அதை எப்படி ஹீல் பண்ணுறது? அது வந்து உடனே ஹீல் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப அவசரப்பட வேண்டாம். அந்த vulnerable சுச்சுவேஷனை தாண்டிட்டு யூ ஹாவ் டு கம் பேக் டு தட் ரீசெட் பொசிஷன். அப்புறமா யூ ஹாவ் டு கோ ஃபார் ஹீலிங். ஓகே, அப்புறம் அந்த ஹீல் பண்ணும் போது கூட இருக்கிறவங்க வந்துட்டு தே ஹாவ் டு பி சப்போர்ட்டிவ். அப்படி இல்லை ரொம்ப டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் தான் இப்போவும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது ஹீலிங் ரொம்ப முன்னாடியே ரொம்ப டிஃபிகல்ட்டு ப்ராசஸ், அது இன்னும் டிஃபிகல்ட் ஆக்கி விட்ருவோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிறது என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து எனர்ஜி ஹீலிங் பண்ணலாம். அப்புறம் உங்கள் ஃபால்ட், உங்களோட அந்த உங்களோட ஒரு சில பிடிக்காத விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா, உங்களுக்கே பிடிக்காத ஒரு சில விஷயங்கள். உங்களோட மூக்கு ஒரு மாதிரி கோணலாக இருக்குது, கருப்பாக இருக்கேன், இங்கே ஒரு ஸ்கார் இருக்குது, எனக்கு பிடிக்கலை, அது எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்கள்ல, அதுதான் நீங்கள். ஓகே, ஸோ அதுவும் நீங்கள் தான், அது நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அது வந்து ஒரு நேச்சுரல் தான். ஓகே, தட் இஸ் நத்திங் டு பி ஸ்கேர்ட் ஆஃப். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்காத இடத்துல தான் உங்களுக்கான அந்த எலிக்சர் கிடைக்கும், அந்த அமிர்தம் கிடைக்கும். அதை நீங்கள் தேடி போய் தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் சென்டர் அங்கேருந்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு வீட்டோட ஹார்ட் சென்டர் வந்துட்டு எந்த இடத்துல வீட்டோட நிறைய ரூம் இருக்குமா வீட்டில், அந்த வீட்டில் வந்து எந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, அது பெட்ரூமாக இருக்கலாம், பாத்ரூமாக இருக்கலாம், கிச்சனாக இருக்கலாம். ஸோ அதுதான் அந்த வீட்டோட சென்டர், அதுதான் அந்த ஹார்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பூஜை ஏரியா கூட இருக்கலாம். ஓகே, எனிவேர் இந்த ரூம், எனிவேர் இந்த ஹவுஸ், ஏதோ ஒரு ரூம். வாட் டஸ் இட் மேக் யூ ஃபீல்? ஒரு நிம்மதி, ஒரு நாமளாகவே இருக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலான்ற ஒரு இது வரும் இல்லையா, பர்டிகுலர்லி ஒரு ரூம்குள்ளே. அதே மாதிரி உங்கள் ஹார்ட் சென்டரில் இருக்கிற அந்த ரூமை கண்டுபிடிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரூமுக்கு கண்டுபிடிங்க, உங்கள் பாடிக்குள்ளே இருக்கிற உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரூமை கண்டுபிடிங்க. அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் டு ஆல் யுவர் லைஃப். ஓகே, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இல்லாட்டி இப்படியே எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகிட்டே இருக்கும், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறேன், எதுக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ஒரு ஸ்கேர்சிட்டி எனர்ஜிலேருந்தே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகம் வந்து ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப கொடூரமானது. ஆமாம், அதெல்லாமே ஆமாம் தான், உண்மை தான், தாண்டி தான் வந்தாகணும். பட் நீங்கள் அதுக்கான ஒரு இப்படி நேராக நிற்காமல் தலைகீழ் நின்றுட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் தலைகீழ தான் தெரியும், விழுக தான் செய்வீங்க. இப்போ டேரெக்டாக நின்றுட்டுருக்கும் போது தான், ஒரு ஸ்டேபிளாக நின்றுட்டு இருந்தால் தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப் இப்படி ஃப்ரண்ட்டாக போக முடியும் இல்லையா, பேக்கில் வர முடியும். உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் உங்கள் பாடி. நீங்கள் தலைகளி நின்றுருந்தீங்கன்னா கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அதுக்காக அதை சொல்கிறாங்க. ஓகே, எனர்ஜி ஹீலிங்ஸ், டோன்ட் பி, உங்களோட பாடி அக்செப்டன்ஸ், செல்ஃப், உங்களோட பாடி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய பாடி, நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு நீங்கள் கொண்டு வரணும் உங்களை. அப்புறம் ஒரு கிரவுண்டட்னஸ் இருக்கணும். ஓகே, மெடிடேஷன் பண்ணுங்கள். எவ்வளவோ இருக்குது எனர்ஜி ஹீலிங் பண்ணுறதுக்கு. உங்களோட எனர்ஜியை கிரவுண்ட் பண்ணிக்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சந்திரநாடி சொல்லுவாங்க, அதை வேணால் நீங்கள் செய்யலாம். லைக் லெஃப்ட் நோஸ் இல்லாட்டி ரைட் நோஸ், சூரிய நாடி, அந்த ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் இருக்குது இல்லையா. ஆனால் இதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதையும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ருக்கக்கூடாது. சாப்பிட்ருந்தீங்கன்னா வயிற்று கலக்கிடும்.
ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீயெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்ச உடனே இதை செய்யலாம். இல்லாட்டி நைட் தூங்க போகும்போது செய்யலாம். ஓகே, பட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரம் அட்லீஸ்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அதை க்ளோஸ் யுவர் ரைட் நாஸ்ட்ரில், லெஃப்ட் நாஸ்ட்ரிலில் தான் வந்துட்டு நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். அப்புறம் வந்து வாய், டோன்ட் யூஸ் யுவர் மவுத். ஓகே, மூச்சு வந்து வாய் வெளியே விடக்கூடாது. அதை வந்துட்டு ஒரு 50 நிமிஷம் பண்ணுங்கள். ஓகே, நின்றுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு பண்ணும்போது உங்களோட இப்போ உள்ளே இழுக்கிறீங்கள, உங்களோட பிரெத்தை உள்ளே இழுக்கும்போது வயிறு வந்து நல்லா உள்ளே போகணும். அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியாக உங்களோட ஏர் வெளியே போகுது இல்லையா, எக்ஸேல், அப்போ வந்து வெளியே வரணும். ஸோ ஃபுல்லாக வெளியே வரணும். அப்புறம் உள்ளே போகும்போது ஃபுல்லாக உள்ளே போடும். ஓகே, ஸ்டமக். இந்த ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. கிரவுண்டட்னஸாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை பண்ணலாம். ஓகே, இங்கே தான் பண்ணணும், அங்கே தான் பண்ணணும் இல்லை, எங்கே வேணாலும் பண்ணலாம். பட் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். அது பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு சொல்கிறேன். ஸோ கிரவுண்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், எனர்ஜி ஹீலிங்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கணும், முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் விஷயமே. ஓகே, அப்புறம் வந்து சீஸ் த மூமெண்ட், பி ப்ரெசண்ட். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்களை நீங்களே ரசிக்கணும். அப்புறம் இன்டிமேட் மூமெண்ட்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப். ஓகே, ஹவு டு யூ ஃபீல் வென் யூ கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ்? ஹவு டு யூ ஃபீல் வென் யூ டச் யுவர் ஃபிங்கர்ஸ்? இப்படி டச் பண்ணும்போது 2 ஃபிங்கர்ஸையும் 2 கையை இப்படி கோர்த்து வைக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? டுகெதர்னஸ், ஒரு யூ ஃபீல் லைக் சம்மன் இஸ் தேர் வித் யூ. ஆனால் அங்கே யாரும் இல்லை, நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் சோலும் உங்கள் பாடியும் ஒன்று. யூ ஹாவ் டு ஃபீல் கனெக்டட் டு தேட். ஓகே, இல்லாட்டி வேறு ஒருத்தரோட காரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, இது என்னோடது இல்லைன்னு எனக்கு தெரியும், என்னோடய கார் நான் எப்போ போகிறது, எனக்கு எப்போ கிடைக்கிறது, ஒரு மாதிரி இது என்னோடது இல்லைன்னே ஃபீல் இருக்கும்ல, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதுக்கு நீங்கள் உங்களோட ஃபால்ட் அக்செப்ட் பண்ணணும், உங்களோட சென்டரை கண்டுபிடிக்கணும், பி கிரவுண்டட். அப்புறம் உங்கள் வைல்டு சைடு அது வெளியே வரட்டுமே, ஒரு சில நிமிஷத்தில் அது வெளியே வரட்டும். உங்களோட உண்மையான சைடு வெளியே வரட்டும், உங்களோட அந்த ப்ரிமாடியல் சைடு வெளியே வரட்டும். ஆனால் அது வெளியே வர்றது மற்றவங்க பாதிக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். அண்ட் நீங்கள் ஒன்றும் தனியாக இல்லை, யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ. ஃபைண்ட் யுவர் கம்யூனிட்டி. டிஃபிகல்ட் ஃபேஸ் தான், பட் யூ ஹாவ் டு அந்த ஊண்டை வந்துட்டு நீங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஓகே, அண்ட் பி ஹூ யூ ஆர். அதுதான் இங்கே என்டையராக சொல்கிறாங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய கை தான் இங்கே வந்திருக்கு. கை கை தான் இருக்குது. டைமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. everything is an illusion. You have it all inside you. அப்புறம் நிறைய பேர் இங்கே ஃபேக் பாசிட்டிவிட்டியில் இருக்காங்க. ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ், அதை மட்டும் தான் நான் உள்ளே எடுத்துப்பேன். தட் இஸ் நாட் பாசிபிள். ஃபேக் பாசிட்டிவ் ஒர்க் பீப்புள், தேர் நாட் ரியலி ட்ரூ. தேர் நாட், அவங்க எல்லாத்தையும் மறைக்கிறதுனால அது எதுவும் சரியாகாது. அதை ஃபேஸ் பண்ணணும். வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ஃபேஸ் இட். வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியது தான். வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, எக்ஸ்கியூஸ் மட்டும்தான் கிடைக்கும். Access the archetype through creative acts like drawing, painting, writing. Keep it simple. Ask the orphan what it really wants to draw. ஸோ டாக் டு யுவர் செல்ஃப். அது தனியாக இருக்கும்போது பேசுங்க, அது யாரும் இல்லாதப்போ பேசுங்க.
உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. வெளியில் இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குறதில்ல, அந்த மாதிரி பேசக்கூடாது. உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பேசணும். அப்போ நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பி எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரப்பி, வாக்கிங், ஜாகிங், drawing, anything artistic, put it out there, put it out to the world. உங்களை நீங்கள் ரொம்ப ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. ஓகே, டோன்ட் பி ஜட்ஜி. மற்றவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க உங்களையே பயங்கரமாக. இங்கே நிறைய செல்ஃப் கிரிட்டிசைசஸ் தான் இருக்காங்க. மற்றவங்க கூட உங்களை அந்தளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் தான் உங்களை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறீங்க. Tenderness beyond tenderness, it's required. Imagine holding yourself in your hands to recognize that each one of us fears rejection and isolation is to take one step forward or towards the orphan. More kindness always. Be kind to yourself, okay, and others. You don't know what they're facing, but அதுக்காக அவங்க உங்களுக்கு வந்துட்டு if they are being abusive, you have to be upright and you have to start having boundaries. To study the orphan is to study the deep and challenging energy of our time. We are never more connected yet face collective isolation. The refugee crisis haunts our planet. Children are separated from parents and the earth begs for our attention. We are in the time of universal orphanage of nature, of each other, of our own hearts. Take refuge in the fact that we all share this core wound and dilemma. It is normal to fear this card as it haunts the caverns of the soul. When it appears, take time, real time, to be in presence of the feeling this card stirs in you. Let it humble you. What are you starving for? What is the deepest gift that you could imagine giving to others? What has been rejected is quite possibly what is most needed, dear one. Okay? With this, I end the reading. Thank you for watching. Love and Light Bless Be. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button for more such amazing videos. Thank you.